பத்தி தான் சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்காரு. அப்படி என்ன திருவாரூருக்கு சிறப்பு இருக்கு? திருவாரூர் காலத்தினால் தில்லையம்பலத்திற்கும் முற்பட்டதுங்கிறதுனால திருவாரூர் தலத்துல விண்ணப்பம் செய்யக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் சுவாமி முன்னாடி பூஜை காலங்கள்ல விண்ணப்பம் பண்ணும்போது, திருமுறைகள் விண்ணப்பம் பண்ணும்போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவதில்லை. திருவாரூர்லயே சுவாமியோடைய முகத்தை மட்டும்தான் தெரியற மாதிரி அலங்காரம் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? தியாகராஜ பெருமான் அந்த யோகத்தன்மையோடவே தான் எப்போதுமே காட்சி தரார். அந்த சிவயோகத்திலேயே ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தன்னையே தான் காட்டி கொடுப்பார். அது வரையில காத்து தான் இருக்கணும். அந்த பக்குவ நிலை கூடும் போது தன்னையே தான் காட்டி கொடுப்பார். உற்சவ காலங்கள்ல அலங்காரம் பண்ணி வீதியில எழுந்தருளை பண்ணும்போது தியாகராஜருக்கே உரித்தான தனித்துவத்தை பண்றாங்க. அவர் வரும்போது அவர் அப்படியே சாமானியமா வந்துட மாட்டார். இந்த பிள்ளைத்தண்டில ஏறி தாண்டவம் ஆடிக்கொண்டே வீதிகள்ல எழுந்தருளக்கூடியது அதெல்லாமே அந்த யோக மார்க்கத்தை குறித்து தான். சிதம்பரமே ஒரு காலத்துல அந்த படையெடுப்பால பாதிக்கப்பட்ட போது நடராஜரே திருவாரூர்ல இருந்ததாக சொல்றாங்க. ஒரு முறை இல்ல ஒரு 5-6 முறை நடந்திருக்கு. ரொம்ப சமீபமா சொல்லணும்னா 1700கள் வரையில் நடந்திருக்கு. சிதம்பரத்துல ஏதாவது பிரச்சனைனா சுவாமி திருவாரூருக்கு புறப்பட்டு வந்துருவார். திருவாரூர் சிறப்பை பத்தி மட்டும் தான் பாடுறாரு. சோழ மன்னருடைய வேண்டுகோளுக்கு இணங்க சேக்கிழார் சுவாமிகள் பெரிய புராணத்தை பாடுறாரு. சோழ மன்னர்களுடைய தலைநகரம் தஞ்சாவூரை பத்தி பாடல. குறிப்பாக எந்த ஒரு சோழ நகரத்தை பத்தியும் விரிவா பாடல. சைவர்களுக்கு தலைமை பீடமான தில்லையை பத்தியுமே ஒரு பெருசா பாடல. ஆனா திருநகரின் சிறப்பு என்றால் திருவாரூரை பத்தி தான் சேக்கிழார் சுவாமிகள் பாடியிருக்காரு. அப்படி என்ன திருவாரூருக்கு சிறப்பு இருக்கு? அதாவது தில்லையை விட திருவாரூரை ஏற்றம் கொடுத்து சேக்கிழார் சுவாமிகள் பாடுறாரு. அதற்கு என்ன காரணம்? நீங்களே சொன்ன மாதிரி மலைன்னு சொன்னா அது திருக்கைலாய மலை, நாடுன்னு சொன்னா சோழவள நாடு, நதின்னு சொன்னா காவேரி ஆறு, அந்த வரிசையில நகரம்னு சொன்னா திருவாரூர் திருநகரம். பெரிய புராணத்துல அதை அறிமுகப்படுத்தும் சேக்கிழார் பெருமான் முதல்ல சொல்லும் போதே சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கதுங்கிறார். இதுவரைக்கும் பேசின அந்த சோழ நாட்டிலேயே தொன்மை சிறப்பு எதுக்குன்னு அப்படின்னா அது திருவாரூர் நகரத்திற்குன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறார். இந்த தொன்மை சிறப்பு தான் திருவாரூருக்கு ஒரு தனித்துவமாகவே நாம் கருதுகிறோம். தில்லையை விட திருவாரூர் தொன்மை மிக்கதா நம்ம சொல்ல வேண்டியதில் அப்பர் பெருமான் சொல்றார். திருவாரூருக்கு வந்தபோது அப்பர் சுவாமிகளுடைய அனுபவம் ஒவ்வொரு தலத்துக்கும் அந்த ஊரினுடைய சிறப்பு, வளமை, அங்க இருக்கக்கூடியவர்களுடைய தன்மை இதெல்லாம் பாடும்போது அந்த வரிசையில திருவாரூருக்கு வரும்போது அப்பரடிகளுக்கு வந்த ஒரு எண்ணம், இது ரொம்ப தொன்மையா இருக்கே, இது எவ்வளவு தொன்மையானதுன்னு கேட்க ஆரம்பித்து ஒரு பதிகம் முழுக்க அந்த கேள்வியவே ஒரு தீம் மாதிரி வச்சுக்கிட்டு பாடுறார். ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளோ அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பதிகத்தை சுவாமிகள் பாடும் போதே இந்த நகரத்திற்கு நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறார். அதை நேரடியா சிவபெருமான்கிட்டே கேட்கிற விதமா ஒவ்வொரு சுவாமியினுடைய சிறப்புகளையும் இயல்புகளையும் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரார். எதுவுமே இந்த படைக்கிறதுக்குன்னு ஒரு தன்மை அதுக்கே முற்பட்டதோன்னு கேட்கும் விதமாகத்தான் ஒருவனாய் உலகேத்த திருவருள்னு சொல்லப்படுற அம்பிகை கூட வெளிப்படல. அவ்வளவு தொன்மையான காலத்திலேயே திருவாரூருக்கு வந்தாகி விட்டதா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு வராரு. அந்த வரிசையில சொல்லும் போதுதான் மனிதிகளும் அம்பலத்தே மன்னி கூத்தை ஆடுவான் புகுவதற்கு முன்னோ பின்னோன்னு சொல்லி கேட்கிறார். தில்லை அம்பலத்திலே ஆடுவதற்கு முன்போன்னு கேட்டு ஆரம்பிச்சு இப்படி ஒவ்வொரு தலமாக சொல்லியும் சிவபெருமான் செய்த வீரச் செயல்கள் எல்லாத்தையும் சொல்லி அதற்கு முன்போ பின்போன்லாம் கேட்பது ஒரு வாதம் மாதிரி பண்ணினாலும் எப்போதுன்னு கேட்பது போல இருந்தாலும் இது அதுக்கெல்லாம் முற்பட்டதுங்கிற எண்ணத்தை பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு பதிகத்தையே முழுக்க கொடுக்கிறார். ஓகே, அதாவது சிதம்பரத்துல நடனம் ஆடுவதற்கு முன்னாடி திருவாரூருக்கு வந்துட்டீங்களாங்கிற கேள்வியை அவர் கேட்டுடுறார். அதுக்கு முன்பா பின்பான்றது மாதிரிதான் வரும் எல்லா இடத்துலயுமே. முன்னோ பின்னோ அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன காரணம்? இது ரொம்ப தொன்மை, அதுக்கே இது தொன்மையா இருக்கேங்கிற ஒரு துவனிலேயே அந்த பதிகம் முழுவதுமா பாடி கொடுக்கிறார். இந்த சிறப்பு வேற எந்த தலத்துக்கும் அவர் வைக்கல. இதனாலதான் பெரியவர்கள் கடைபிடித்த ஒரு வழக்கம் என்னன்னா, சாதாரணமா எல்லா கோயிலையும் நாம வீடுகள்லயும் சரி திருமடங்கள்லயும் திருமுறைகள் விண்ணப்பம் செய்யும் போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லி ஆரம்பித்து முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம்னு சொல்லி முடிப்பாங்க. இந்த தில்லை அம்பலத்தை சார்ந்துதான் திருமுறைகள்லாம் தொகுக்கப்பட்டது. இதெல்லாம் நடந்ததுனால அதுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்து வைத்திருப்பது வழக்கம். ஆனால் திருவாரூர் காலத்தினால் தில்லையம்பலத்திற்கும் முற்பட்டதுங்கிறதுனால திருவாரூர் தலத்துல விண்ணப்பம் செய்யக்கூடிய ஓதுவாமூர்த்திகள் சுவாமி முன்னாடி பூஜை காலங்கள்ல விண்ணப்பம் பண்ணும்போது, திருமுறைகள் விண்ணப்பம் பண்ணும்போது திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவதில்லை. கடைசியில நிறைவு பண்ணும்போதும் சொல்றது கிடையாது. பாட தொடங்குதல்னா அப்படியே நாயன்மார்கள் எப்படி தொடங்கினாங்களோ அதே மாதிரியே தான். தோளுடைய செவியன் எடுத்து பாடினாங்கன்னா அது அப்படியே தொடங்குவாங்களே தவிர அதற்கு முன்பாக திருச்சிற்றம்பலம்னு சொல்ற வழக்கத்தை ஒரு பழைய வழக்கமாகவே பெரியவர்கள் கடைபிடிப்பதில்லை. அது பாராயணம் பண்றதில்லை. அதை சொல்லி ஆரம்பிக்கிறத வழக்கமா வச்சுக்கலன்னு பார்க்கிறோம். இந்த மாதிரி காரணங்களால பழமையில இதற்கு ஈடாக வேறு தலம் இல்லை. திருவாரூரை பொறுத்த வரைக்கும் ஆரூர் அமர்ந்த சுவாமியை நம்ம போற்றி சொல்லும் போது ஆரூர் அமர்ந்த அரசையை போற்றின்னு சொல்றாங்க. ஆரூர்ல எப்படி சுவாமி அரசரா இருக்காரு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். பேரே தியாகராஜன். இந்த ராஜன்கிற பதம் நடராஜாக்கு இருப்பது போல தியாகராஜாவுக்கும் இந்த ரெண்டு பேரையும் ரொம்ப விசேஷமா சொல்றது.